16th of May. டைம் இப்போ 9:36 ஆகுது. ஆக்சுவலாக நேற்று என்னோடய ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிச்சு. 2% லாஸோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி என்னன்னா நேரம் சிப்பியர் வேறு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பேரிஷாக தான் வந்து போகும் சொல்லிட்டு. ஆனால் இந்த ஹையில் பிரேக் அவுட் வச்சு பார்த்தீங்களா, அப்பயே தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, இது மேலே தான் போகணும்னு சொல்லி டவுனில் வரும்போது இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு ப்ராஃபிட்லேருந்து ரெக்கவரி ஆனேன். ஆனால் என்ன பண்ணேன், நான் க்ளோஸ் பண்ணல. திருப்பி பார்த்தேன் இந்த ஹையில் இங்கேயே வந்து ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ண உடனே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இன்றைக்கி என்ன ட்ரேட் இருக்குன்னு சொல்லி பார்ப்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் சிபிஆர் ஆக்சுவலாக வந்து இந்த ஏரியாவில் கீ ஏரியா மேலே வந்து போகிறதுக்கு, ஏன்னா நேற்று ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க. நீ ஃபர்தராக வந்து இன்றைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வாங்கிறதுக்காக. ஓகே, அதனால் வந்து அவங்க பொசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் பொசிஷன் இருக்குது. இது ஒரு கீ ஏரியா 25,019. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 24,966 50 பாயிண்ட்ஸ் வந்து கீழே. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 24,914. ஓகே, இந்த 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுக்கலாம். அதுக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புல்லிஷ் தான். இங்கேருந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து பிளான் பண்ணுறோன்னா இப்போ வந்து நம்ம நல்ல ப்ரைஸ்க்கு வந்து மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 158 பாயிண்ட்ஸ் இருக்குது. 158 பாயிண்ட்ஸ்னால் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து 80 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும். 80 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து எவ்வளோ இருக்குன்னா 4% வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஓகே, இது வந்து இங்கேருந்து நம்ம ட்ரேடு எடுக்கிறோன்னா இங்கே வந்து 106னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல இந்த ட்ரேட் எடுக்கிறோம். இப்போ இங்கேருந்து ட்ரேட் எடுக்கிறோம்னா இப்போ வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேர் பண்ணணும். அதாவது 2.5%. ஓகே, நம்ம இங்கேருந்து வந்து ட்ரேட் எடுக்கிறோன்னா ஓகேவா, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸு ஓகேவா பேர் பண்ணணும். இங்கேருந்து இது பண்ணி இந்த சப்போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணி எடுக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸு. ஓகேவா, இங்கே வந்து எவ்வளோ வந்து கீழே வருதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ரிஸ்க் எடுத்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் பண்ணலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டாடல் வந்து இருக்குது. ஸ்டாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ தான் கீழே வந்தாலும் திருப்பி வந்து இதே ஏரியாவுக்கு வர்றதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, அதனால் எல்லாம் நம்ம இங்கே ஸ்டாடலை கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதோட வந்து 24,890 வந்து ஒரு பிவோட் பாயிண்ட் வந்து சப்போர்ட் ஒன்று இருக்குது. அதே தான் இது இந்த ஏரியாவை வந்து இண்டிகேட் பண்ணுது. அதனால் வந்து நம்ம வந்து இங்கே ஸ்டாடல் வந்து எடுக்கலாம். ஓகேவா, நம்ம ஸ்டாடல் எடுக்கிறோன்னா இங்கே என்ன எடுக்க போகிறோன்னா வந்து 25,000 எடுத்துக்கலாம். ஓகே, இதனால் இப்போ வந்து நம்ம வந்து ட்ரேடுக்குள்ளே வந்து போயிடலாம். என்ன எடுக்க போகிறோம்னா 25,000 இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து செல்லு ப்ரீமியம் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம்ட்டு வந்து இதில் வந்து செல்லு 10 லாட்ஸ். ஓகேவா, இங்கே வந்து நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தேதி வந்து 16th. இங்கே நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா, நான் திருப்பி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 20வது இந்த இடத்துல வந்து கால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே சூப்பர் ட்ரெண்ட் இருக்குது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்க ப்ராஃபிட் இருக்குது பார்த்திங்களா, இந்த 10,000 அதை வந்து புக் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் பொசிஷன் தான் வச்சுருக்கோம். ஓகேவா, இதை மட்டும் நம்ம இப்போ வந்து பார்க்கணும். இல்லை, கால் பொசிஷன் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். 25,000 கால். இங்கேருந்து நம்ம ட்ரேடை எடுத்துருக்கோம். நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 124 பாயிண்ட்ஸு, என்னன்னா 24,879 அதை வந்து ஹிட் ஆகணும். ஓகேவா, இங்கே வந்து நம்ம வந்து பொசிஷன் வந்து எதில் இருக்குன்னா இது வந்து 198.05 வந்து வாங்கியிருக்கோம். ஓகேவா, ஓகே, இங்கே வந்து நம்ம டார்கெட் வந்து 50 பாயிண்ட்ஸு. ஓகேவா, இங்கே நம்மளுக்கு 2% ஏற்கனவே ஒரு 10% வந்து நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். இங்கே வந்து ஒரு 2% வந்து நம்ம வந்து டார்கெட் வந்து வச்சுருக்கோம். ஓகே, இந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 16,000 இருக்குது. 16,000னா நம்மளுக்கு இங்கே 0.75% வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா, பார்ப்போம் இது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன். 11:30 வந்து ஆகிட்டுருக்கு.
ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 43 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஓகேவா, இந்த டிப்போட வந்து இது வந்து கொஞ்சம் ஹையில் தான் இருக்குது. ஆனால் வந்து நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த டிப்போட வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து 173 இருந்தது, இப்போ வந்து 168 170 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா, இது வந்து இதை கிராஸ் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரீமியம் வந்து ஸ்பீடாக வந்து ஃபாலோ ஆகும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் வந்து இந்த டாப் பவர் பாயிண்ட்லேருந்து ரிஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே வரோன்னா இது வந்து இந்த சென்டர் பிவோட் பாயிண்ட்டுக்கு தான் வந்து வருமே இந்த ஏரியாவுக்கு. ஓகேவா, 24,893, அதாவது 24,900 வந்து நம்ம பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணோம். நம்ம பொசிஷன் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம டார்கெட் வந்து ஈஸியாக வந்து ஹிட் ஆகும். ஓகேவா, அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளது எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 166 இருக்கா, இப்போ 166னால் இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 1.5% நம்ம கேபிட்டல்லேருந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கட்டுறீங்க. 31,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, அநேகமாக வந்து குடிசீத்தில் வந்து நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணுறேன், இல்லாட்டி 12:30 வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். 125 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு இந்த சூப்பர் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் பில்டப் தான் அதிகமாக இருக்குது. என்னென்னா 50 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து புட்டோட வந்து அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து இங்கெல்லாம் வந்து காலோட பில்டப் தான் அதிகமாக இருக்குது. அப்போனா இது வந்து மேலே போவோம்னா இது வந்து போகாது, ஃபேக்கு தான் இது. இன்றைக்கி எக்ஸ்பைரி டேவே இல்லை, இன்றைக்கி தான் வந்து ஃப்ரெஷ்ஷு இது வேறு. அதனால் இந்த சைடில் வந்து என்னென்னா காலோட வந்து பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மேலே போகிறாங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து பொசிஷன் எடுக்கிறவங்கலாம் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து ட்ராப் ஆவாங்க, டவுன் வர்றதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. 4.32 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ப்ராஃபிட் தான் இருக்குது. ஓவராலாக இங்கே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 13,000 ப்ராஃபிட் இருக்குது. நம்மளுக்கு வந்து 1.5% ப்ராஃபிட் கொடுத்தது. ஆனால் அந்த ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணல, அதை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணேன். ஏன்னா 2% ப்ராஃபிட் வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா தெரியுது, கிளியராக வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பில்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபேக் வந்து ஒரு இது மூமெண்ட் அப்படியே போனாலும் போயிட்டு திருப்பி இதே இடத்துக்கு வந்து வர்றதுக்கு 100% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு பார்த்தா நல்லா தெரியுது. திருப்பி 1 ஹவர் கழித்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து டைம் வந்து 1:45 ஆக போகுது. இங்கே சூப்பர் ட்ரெண்டு சப்போர்ட் வேறு இருக்குது இந்த ஏரியாவில். ஓகேவா, அதனால் வந்து இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஃபேவராக என்னென்னா இது இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம பொசிஷன்ஸ் இப்போ எது போய் வைப்போம். ஸ்பாட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா இது சப்போர்ட் ஏரியாவில் தான் இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 20 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ 20 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 24,000 இருக்குது. 1.2% 1.4% இருக்குது. ஓகேவா, என்னன்னா இந்த சப்போர்ட் வந்து எடுக்குமா இல்லை எடுக்காதா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபேவராக இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஏன்னா இந்த இங்கே சப்போர்ட் எடுக்க சொன்ன பார்த்திங்களா, சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான் பாருங்கள். அதனால் வந்து நம்ம திருப்பி வந்து நம்ம பொசிஷனை வந்து ஸ்டாடல் கொண்டாடணும், இல்லாட்டி ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திருப்பி சிங்கிள் டைரக்ஷன் வந்து கொண்டு போகணும். ஓகேவா, இங்கே எவ்வளோ 178 179 இருக்குல்ல, எவ்வளோ லோ எவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு, 77 வரைக்கும் வந்திருக்கா. ஓகே, வெயிட் பண்ணுவோம். நம்ம இது இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் ஆகும்னு பார்ப்போம். 5 என்னன்னா இந்த டாப் பிவோட் பாயிண்ட் கீழே வந்து இறங்கி வேலை மேலேயே தான் இருக்குது. இப்போ நம்ம பொசிஷன்ஸில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே ஆனால் வந்து காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் வந்து 2 பக்கமும் வந்து பொசிஷன் எடுக்கிறாங்க ஸ்டாடல். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே தானே, அந்தளவுக்கு வந்து ஒன்று இருந்தால் மூமெண்ட் நல்லாயிருக்கும், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து பொசிஷன் எடுப்பாங்கன்னா 25,000 தான் வந்து இந்த வாரம் வந்து க்ளோசிங்காக இருக்குமே. திங்கக்கிழமை வந்து மூமெண்ட் இருந்தாலும் வந்து திருப்பி பார்த்திங்கன்னா 25ல் தான் வந்து வேலைக்கிழமையில் முடியறதுக்கான நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு, ஏன்னா இன்ட்ராடேயில் டைம் வந்து 3:10 கிட்ட ஆயிடுச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணல. இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்கில் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டோம், இன்னொரு லெக்கு பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது.
இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வந்து 0.6% தான் வந்து ப்ராஃபிட் இருக்குது. நம்ம வந்து 1.5% வந்து ப்ராஃபிட் வந்தது. என்னென்னா ப்ரீமியம் டிகே ஆகும், லோ ஆகும். ஏன்னா இந்த காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சொல்லி பார்த்தோம். ஆனால் இல்லை, 2 பக்கமும் அவங்க பொசிஷன் எடுத்ததுனால வந்து காலுக்கு வந்து இப்போ அட்வான்டேஜ் இல்லாமல் இருக்குது. நம்ம ஸ்டார்டில் எடுத்ததுனா நல்லா ப்ராஃபிட் வந்திருப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ப்ராஃபிட் இல்லை. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 190 கிட்ட வந்து கீழே வந்து இறங்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும் பொசிஷனை. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி, 190 கிட்ட இருக்குது. 190, 189 நம்மளை வந்து க்ரீட் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணோம்ல, அதனால் க்ரீட் ஆகுது. நம்ம வந்து 190கே வந்து நம்ம பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? இங்கே வந்து எக்ஸிட்டு நம்ம வந்து 195 இருக்குது. 190 பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. 192 கிட்ட போயிடுச்சு. 191 வந்து போட்டு லிமிட்டில் போட்டு க்ளோஸ் பண்ண. இப்போ 91 இருக்கா, 91.5 இருக்குது. லிமிட்டில் போட்டு நம்ம 90ல் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகேவா? எக்ஸிட் ஆகிடுச்சு. 90 வரும்போதுனால இது வந்து ஹிட் ஆகிடும். என்னோடய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0.75% இது வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஓகேவா?